ஹாய், நம்ம இன்னைக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலாக யூஜி பிஜி எல்லா சிலபஸ்லையும் இருக்குது. அண்ட் இந்த பிபிடி வந்து வில் பி ஸ்பெசிஃபிக் ஆன் மேனேஜரல் ஸ்டடீஸ். ஸோ மேனேஜரல் ஸ்டடீஸ் பேஸ் பண்ண டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நோட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் தான் இது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் டிசாஸ்டர். ஸோ டிசாஸ்டரோட ப்ராப்பர் டெஃபினிஷன் சொல்லி கிடையாது. So generally நம்ம எப்படி வேணா disaster சொல்லலாம். So disaster is defined as disruption on a massive scale, either natural or man-made, occurring in long or short periods. So disruption on a massive scale சொல்லும்போதே something which is disturbing. So ஒரு general normal process disturb பண்றது தான் disaster. ஸோ ஒரு நார்மல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுனாமி எடுக்கும்போது நார்மல் வேவ்ஸ் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதை தான் டிஸ்டர்ப்ஷன்றாங்க. டிஸ்டர்ப்ஷன் ஆன் அ மேசிவ் ஸ்கேல், ரொம்ப பெரிய ஸ்கேலில் ஒரு டிஸ்டர்ப்ஷன் நடக்கும்போது அதை டிசாஸ்டர் என்று சொல்கிறோம். அந்த டிசாஸ்டர் இட் கேன் பி நேச்சுரல் ஆர் மேன்மேட். ஸோ ஒரு நேச்சுரல் இஷ்யூவாக கூட இருக்கலாம், மேன்மேட் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ இட் கேன் பி எய்தர் வே அண்ட் இட் கேன் பி அ ஷார்ட் பீரியட் ஆர் லாங் பீரியட். ஸோ ஒரு சின்ன மொமெண்ட்ஸ்க்கு அது நடக்கலாம். லாங்கர் பீரியட், இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அந்த மாதிரி சொல்லும்போது அது லாங்கர் பீரியட் 3-4 டேஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஷார்ட் அண்ட் லாங் பீரியட்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் மெயினாக இருக்க பாயிண்ட்ஸ் வந்து மேசிவ் ஸ்கேல், எய்தர் நேச்சுரல் ஆர் மேன்மேட் ஆர் இட்ஸ் அன் ஷார்ட் ஆர் லாங் பீரியட். இதுதான் டிசாஸ்டர் சொல்வோம். ஸோ இட் கேன் லீட் டு ஹியூமன் மெட்டீரியல் எக்கனாமிக் என்விரான்மெண்டல் ஹார்ட்ஷிப் விச் கேன் பி பியாண்ட் பேரபிள் கெப்பாசிட்டி ஆஃப் தி அஃபெக்டட் சொசைட்டி. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய காஸ்ட் வந்து நம்மளால பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எஃபெக்டை நம்ம கிட்ட உருவாக்கும். அது வந்து மெட்டீரியல் பேஸ்டாக இருக்கலாம், எக்கனாமி பேஸ்டாக இருக்கலாம், இல்லை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம அது ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் எப்படிலாம் டிசாஸ்டர் பண்ணலாம் பார்க்கலாம். டிசாஸ்டர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு வாட்டர் அண்ட் கிளைமேட் டிசாஸ்டர். நம்ம பேசின மாதிரி சுனாமி, ஃப்ளட், கிளவுட் பர்ஸ்ட், சைக்ளோன்ஸ், ஹீட் வேவ்ஸ், இது எல்லாமே வாட்டர் அண்ட் கிளைமேட் டிசாஸ்டரில் வரும். ஜியோலாஜிக்கல் டிசாஸ்டர் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ், எர்த்குவேக், வால்கானிக் எரப்ஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ லேண்ட்ஸ்லைடு வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் வரும். எர்த்குவேக்ஸ் சர்டன் லொக்கேஷன் மட்டும் தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்குது, இல்லை டெல்லியில் எர்த்குவேக். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஜியோ லொக்கேஷன் பேஸ்டு மட்டும்தான் இருக்கும். வால்கானிக் எரப்ஷன்ஸ் எங்கே வால்கானோஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த வால்கானிக் இருக்கிற ஒரு மவுண்டன் ரேஞ்சஸில் மட்டும்தான் வால்கானிக் எரப்ஷன்ஸ் ஆகும். சும்மா எல்லா இடத்துலையும் ஆகாது. ஸோ அதை தான் ஜியோலாஜிக்கல் டிசாஸ்டர் சொல்கிறாங்க. Next, biological disaster. So viral epidemics, pest attacks, cattle epidemic, locust. So viral epidemics இப்போ எப்படி கோவிட் வந்துச்சு. ஸோ கோவிட் ஸ்டார்டட் இன் சைனான்னு நிறைய பேர் சொல்கிறாங்களா. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் பயாலஜிக்கல் டிசாஸ்டர். இதை பேஸ் பண்ணி வரும். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு சம் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ், அதை தான் பயாலஜிக்கல் டிசாஸ்டர் சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் ஒரு கெமிக்கல் ஆர் இண்டஸ்ட்ரி ஆக்சிடென்ட்ஸ், மைன் ஷாஃப்ட் ஃபயர்ஸ். ஸோ மைன் ஷாஃப்ட் ஃபயர்ஸ் சொல்கிறது மைனிங் பண்ணுற இடத்துல ஃபயர்ஸ் ஆகிறது, அது கெமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆக்சிடென்ட்ஸ், அதுதான் இண்டஸ்ட்ரியல். நியூக்ளியர் டிசாஸ்டர் நியூக்ளியர் கோர் மெல்டவுன்ஸ். ஸோ நியூக்ளியர் அவங்க ஸ்டோர் பண்ணுற இடத்துல அங்கே நடக்கிற இஷ்யூஸ், அதுதான் நியூக்ளியர் டிசாஸ்டர் சொல்கிறோம். ரேடியேஷன் பாய்சனிங். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் லீக்கேஜ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இன் நியூக்ளியர் பிளான்ஸ், அதுதான் ரேடியேஷன் பாய்சனிங் சொல்லுவோம். மேன்மேட் டிசாஸ்டர் அது வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஒரு வெரி சூப்பர் எக்ஸாம்பிள். ஸோ லைக் ஹியூமன் தான் அதோட காசாக இருப்பாங்க. ஸோ நம்மளால ஒரு சின்ன ஃபயர் ஸ்டார்ட் ஆனது ஒரு ஃபாரஸ்ட் ஃபயராக கன்வெர்ட் ஆகும்போது இட் வில் பி அ பிக் டிசாஸ்டர். அதை தான் நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர் சொல்கிறோம். ஸோ தட்ஸ் அன் மேன்மேட் டிசாஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் மூவ் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம என்ன டிசாஸ்டர்னு பார்த்தோம், டிசாஸ்டர் என்னன்னு பார்த்தோம். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் தி கிரியேஷன் ஆஃப் பிளான்ஸ் through which communities reduce vulnerability to hazards and cope with disaster. So disaster management சொல்றது ஒரு டிசாஸ்டரை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் சொல்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் கிரியேஷன் ஆஃப் பிளான்ஸ். நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பிளான் ரெடியாக வச்சுருக்கணும் சொல்கிறத முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணுறதா மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்வது அந்த டிசாஸ்டருக்கு நம்ம ஒரு பிளான் ரெடியாக வச்சுருக்கோம், அதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இட் டஸ் நாட் அவர்ட் ஆர் எலிமினேட் த்ரெட்ஸ். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னால நம்ம அந்த டிசாஸ்டரையே எலிமினேட் பண்ண முடியாது, அதான் சொல்கிறோம். அவர்ட்னா
நம்ம அதை வந்து எலிமினேட் பண்ணுறது தான் அவாய்ட்மாங்க. நம்மளால் அது டோட்டலாக எலிமினேட் பண்ண முடியாது, பட் நம்ம வந்து அதோட எஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். அதை தான் சொல்கிறோம், இட் ஃபோக்கஸஸ் ஆன் கிரியேட்டிங் பிளான்ஸ் டு டிக்ரீஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர். ஸோ ஒரு டிசாஸ்டர்னால வரக்கூடிய எஃபெக்ட்ஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். எப்போனா நம்ம ஒரு டிசாஸ்டர் வந்தால் என்ன பண்ணணும் சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஈஸியாக. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ஒரு சின்ன மெஷர்ஸ் பார்ப்போம். அது வந்து பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினிங். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் த்ரெட் ஆஃப் எனி டிசாஸ்டர், reduction of risk of any disaster or consequences, readiness to deal any disaster, promptness in dealing with a disaster, rescue and relief, assessing severity of the effects of disaster, and rehabilitation and reconstruction. So இதெல்லாம் certain measures நம்ம வந்து ஒரு டிசாஸ்டரை பிளான் பண்ணுறதுக்கு இந்த செட் ஆஃப் மெஷர்ஸ் தான் நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசாஸ்டரை மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிசாஸ்டர் ஃபார்முலா சொல்லலாம் இதை, இல்லைனா ரிஸ்க் ஃபார்முலா சொல்லலாம். ஸோ ஒரு டிசாஸ்டரோ ரிஸ்க்கை எப்படி கால்குலேட் பண்ணலாம் மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறது தான் இது. ஸோ ரிஸ்க் ஆர் டிசாஸ்டர் ஈக்குவல் டு ஹசார்ட் இன்டூ எக்ஸ்போஷர் இன்டூ வல்னரபிலிட்டி. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா, டிசாஸ்டர் ஆர் ரிஸ்கோட ஃபார்முலா. ஸோ நம்ம இது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஹசார்ட் சொல்கிறது, ஹசார்ட் இஸ் அ பொட்டென்ஷியலி டிஸ்ட்ரக்டிவ் ஃபிசிக்கல் ஃபினாமினா, எர்த்குவேக், ஒரு ஃப்ளட்டு. ஸோ இதெல்லாம் காமன் நேச்சுரல் ஹசார்ட்ஸ். ஒரு ஹசார்ட் சொல்கிறதே நம்ம சொல்கிறது டிசாஸ்டர் தான் ஒரு மாதிரி ஹசார்ட் சொல்லுவோம். ஸோ ஒரு எர்த்குவேக், ஒரு விண்ட் ஸ்டார்ம், ஃப்ளட்டை தான் நம்ம வந்து ஹசார்டுன்னு சொல்லுவோம். சுனாமி, லேண்ட்ஸ்லைடு, ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். Similarly, vulnerability. Vulnerability is the inability to resist a hazard or to respond when a disaster has occurred. So, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சிச்சுவேஷன் அது ஒரு வல்னரபிளாக இருக்குது சொல்கிறது எப்படி சொல்லுவோம்னா, இந்த இடத்துல தான் இது நடக்க சான்சஸ் இருக்குது சொல்லும்போது அதுதான் வல்னரபிள் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், சுனாமி வரும் சொன்னால், சுனாமி வரணும்னா தேர் ஷுட் பி அ சி கோஸ்ட் லைன். இப்போது சி கோஸ்ட் லைன் இப்போ சென்னை, டுட்டுக்குரின் ஆர் விசாகப்பட்டினம் இந்த மாதிரி ஏரியாஸில் தான் சுனாமி வர சான்சஸ் இருக்குது. மெயின் லெவலில் டெல்லியில் அந்த மாதிரிலாம் சுனாமி வராது. ஸோ சுனாமிக்கு வந்து வல்னரபிளான பிளேசஸ் என்னென்னா இந்த சி லைன் பிளேசஸ், ஈஸ்ட் கோஸ்ட் ஆர் வெஸ்ட் கோஸ்ட் சைடு தான் சுனாமிக்கு வல்னரபிள். அதை தான் வல்னரபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, பீப்புள் ஹூ லிவ் ஆன் பிளெயின்ஸ் ஆர் மோர் வல்னரபிள் டு ஃப்ளட்ஸ் வென் பீப்புள் ஹூ லிவ் ஹையர் அப். ஸோ இப்போது ஃப்ளட்டு வந்து நார்மல் பிளெயின்ஸில் இருக்கிற இடத்துல ஃப்ளட் அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு பீப்புள் இன் ஹையர் சி லெவல். அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளட் இருக்காது, அதை தான் சொல்கிறோம். So exposure is defined as the situation of the people, infrastructure, housing, production capabilities. So anything like tangible human assets தான் நம்ம hazard prone area சொல்லுவோம். எந்த இடம் வந்து அந்த டிசாஸ்டருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கோ அதுதான் எக்ஸ்போஷர் சொல்லுவோம். ஸோ எந்த இடங்கள், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் அசெட்ஸ் எதுவாக கூட இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹவுசிங். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்போஸ்டு பிளேஸ் ஃபார் risk and disaster. அதுதான் exposure. So let's see about risk mitigation. ஒரு ரிஸ்கை எப்படி மிட்டிகேட் பண்ணலாம் அதோட ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை தி ரிஸ்க். என்ன ரிஸ்க் சொல்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் முதல்ல. ஸோ ஐடென்டிஃபை தி ரிஸ்க், அசஸ் தி ரிஸ்க். அந்த ரிஸ்கோட கரெக்டாக அசஸ்மெண்ட்டை தான் அசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரிஸ்கோட ஃபேக்டர்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் அசஸ் பண்ணுறது அசஸிங் ஆஃப் தி ரிஸ்க். அப்புறம் கம்யூனிகேட் தி ரிஸ்க். ஸோ ஒரு ரிஸ்க் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரிஸ்க்கை பற்றி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ தட் எல்லாரும் அலர்ட்டாக இருப்பாங்க சொல்கிறதுக்கு. யூ நீட் டு கம்யூனிகேட் தி ரிஸ்க் பிட்வீன் தி பீப்புள். ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் ரிஸ்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் மிட்டிகேட்டிங் தி ரிஸ்க். ஸோ மிட்டிகேட் ரிஸ்க். ஸோ என்ன ரிஸ்க் வந்துச்சோ அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து ரியாக்டிவாக அதை வந்து க்ளோஸ் பண்ண பார்க்குறது தான் மிட்டிகேட்டிங் தி ரிஸ்க். ஸோ சிம்பிளாக ரிஸ்க் மிட்டிகேஷன் கேட்டாங்கன்னா இந்த 4 டைப்ஸ் எதுனாலே போதும். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள். ஸோ நம்மளுக்கு இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 ஐட்டம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு டிசாஸ்டர் அக்கர் ஆயிடுச்சு சொல்லும்போது தேர் இஸ் அ ரெஸ்பான்ஸ் கிவன் ஆன் தி ஸ்பாட். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து
it's like an emergency which is happening at that moment. So response ஒரு டிசாஸ்டர் ஆன உடனே நம்மளோட ரியாக்ஷன் தான் ரெஸ்பான்ஸ். ஸோ அது வந்து நம்ம எமர்ஜென்சி ரிலீஃபோ இல்லை சர்ச் அண்ட் ரெஸ்கியூ. ஸோ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் இருக்கும்போது அதை நம்ம ரெஸ்கியூ பண்ணோம், அங்கே இருக்க பீப்புளை சேவ் பண்ணோம், அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு யோசிப்போம். ஸோ அதை தான் வந்து ரெஸ்பான்ஸ் சொல்கிறோம். ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ் தான் ஒரு டிசாஸ்டரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கவரி. ஸோ ஒரு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரையும் நம்ம சேவ் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரெக்கவரி ஃபேஸ். அந்த ரெக்கவரி ஃபேஸ் டைமில் தான் நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீஹாபிட்டேஷன் அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எர்த்குவேக்கில் ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுதுன்னா அந்த டைமில் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் என்ன, நம்ம அங்கே இருக்க பீப்புள் எல்லாம் எவாக்குவேட் பண்ணி அவங்கள சேவ் பண்ணுறது தான் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ரெக்கவரி ஆப்ஷன் வந்து என்னன்னா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட். ஸோ அந்த பில்டிங்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் திருப்பி அதை எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் பில்டிங்காக மாற்றலாம் சொல்கிறதா ரெக்கவரி ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது வந்து மிட்டிகேஷன். மிட்டிகேஷன்னா அது ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். ஸோ அந்த அந்த இது சரி பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து மிட்டிகேட் பண்ண, இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு மிட்டிகேட் என்ன பண்ணலாம் சொல்லி நம்ம வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷனாக நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி அதை வந்து மிட்டிகேட் பண்ணுறதா மிட்டிகேஷன் ஸ்டேட். கடைசி ஸ்டேட் வந்து ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ ப்ரிப்பேர்ட்னஸ் இஸ் நத்திங் பட் ப்ரிப்பேரிங் ஃபார் இட். ஸோ ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, ஸோ அதை தான் நம்ம இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொன்னோம்ல. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனை தான் நம்ம வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிசாஸ்டர். ஸோ ஒரு டிசாஸ்டர் நடக்க முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது தான் ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ when a disaster happens, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிவ், ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் பீப்புளை. ஸோ ரிசர்ச் அண்ட் ரெஸ்கியூ. நெக்ஸ்ட் ரெக்கவரி which is nothing but reconstruction and rehabilitation. அதுக்கு அடுத்து மிட்டிகேஷன், அது ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்து ப்ரிப்பேர்னஸ். ஸோ ப்ரிப்பேர் நீங்கள் வந்து அந்த டிசாஸ்டருக்கு ப்ரிப்பேர் ஆனா இருந்தாலே நீங்கள் இந்த நெக்ஸ்ட் சைக்கிளில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணுவீங்க. அந்த ஒரே ரீசனுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் தி டிசாஸ்டர். ஸோ இதே தான் நம்ம வந்து இப்போ நோட்ஸில் பார்க்கலாம். ப்ரிப்பேர்னஸ் சொல்லும்போது ஆக்டிவிட்டீஸ் ப்ரியர் டுவர்ட் தி டிசாஸ்டர். ஸோ ஒரு டிசாஸ்டர் நடத்துக்கு முன்னாடியே நம்ம வைக்கிறது தான் ப்ரிப்பேர்னஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ப்ரிப்பேரிங் பிளான்ஸ், எமர்ஜென்சி எக்ஸசைஸ், ட்ரைனிங்ஸ், வார்னிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். திடீர்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ரிப்பேர்னஸ். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் அ டிசாஸ்டர். நான் சொன்ன மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா அந்த டைமில் நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் சொல்கிறது தான் ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் வார்னிங் சிஸ்டம், எமர்ஜென்சி ஆப்ரேஷன், சேவிங் லைஃப்ஸ், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ. ஸோ ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா அந்த டைமில் டக்குன்னு பண்ணுற எமர்ஜென்சி ஆப்ரேஷன், அங்கே எல்லாரையும் சேவ் பண்ணணும் சொல்கிற ஒரு தாட், அதை தான் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரெக்கவரி வந்து activity that reduces the effect of disaster. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஹவுஸ், கிளைம்ஸ் ப்ராசஸிங் அண்ட் கிராண்ட்ஸ், மெடிக்கல் கேர். ஸோ ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு, அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறது. ஸோ அவங்களுக்கு வீடு தரது டெம்பரவரி ஹவுஸ். ஸோ டிசாஸ்டரில் சேதமான ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் கிளைம்ஸ், இன்சூரன்ஸ் அதெல்லாம் ரெக்கவரி ஸ்டேஜில் வருது. நெக்ஸ்ட் மிட்டிகேஷனில் வந்து ஆக்டிவிட்டி தட் ரெடியூசஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர். ஸோ இது வந்து அகைன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிட்டிகேட்டிங். நம்ம நடந்த டிசாஸ்டரை எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ ஆக்டிவிட்டி தட் ரெடியூசஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர். பப்ளிக் எஜுகேஷன், பில்டிங் கோட்ஸ், ஜோனிங், வல்னரபிலிட்டி அனாலிசிஸ். ஸோ வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் சொல்கிறது வந்து ஒரு எந்த நாளும் நம்ம வல்னரபிள்னு யோசிச்சோம், அந்த வல்னரபிள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ண முடியும் சொல்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது தான் வல்னரபிலிட்டி அனாலிசிஸ். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் சைக்கிள் சொல்லுவோம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள். ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ எதுக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட்? ஸோ ரிலையபிள் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் அன் எமர்ஜென்சி அண்ட் கேர்ஃபுல் பிளானிங். ஸோ மேஜராக இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால இது ஒரு ரிலையபிள் சோர்ஸ். நம்ம வந்து டிசாஸ்டர் நடந்தால் நம்ம இதுதான் பண்ண போகிறோம் சொல்லி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதுனால இது இட்ஸ் அன் ரிலையபிள் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் அன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸோ இது வந்து ரிலையபிள் விச் இஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஏர்லி டிடெக்ஷன் நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் சொல்கிறது, ஏன்னா நம்மக்கிட்ட பிளான்ஸ் ரெடியாக இருக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து தி கமாண்ட் கோஆர்டினேஷன் ரெஸ்பான்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் along with efficient trained personnel. ஸோ நம்ம வந்து முன்னாடியே இதுக்கு ட்ரெயினர் இருந்தனால we will have a trained person with us. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம
ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு வந்து நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் டீமை கூப்பிட்றோன்னா அவங்க வந்து ட்ரெயின்ட் பர்சன்ஸ். ஸோ அவங்க வந்து இதுக்கு ப்ரிப்பேராக இருப்பாங்க. தே ஆர் வெல் நோன் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா ஒரு ட்ரெயின்ட் பர்சன் இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் அது எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ தட்ஸ் தி மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். தி அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் ஃபார் ஹேண்டிலிங் எமர்ஜென்சி. ஸோ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நம்ம ஆஃபீஸ்லையோ காலேஜ்லையோ நம்ம அங்கேயே வச்சுருப்போம். சாண்டுன்னு ஒரு பக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அவைலபிள் ரிசோர்சஸ். இன் கேஸ் ஆஃப் ஃபயர் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்கிறதுக்காக இதுக்கு முன்னாடியே ஒரு அவைலபிள் ரிசோர்ஸை அங்கே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அப்ராப்ரியேட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன். இப்போ நான் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக என்ன பண்ணணும், ஒரு எலக்ட்ரிக்கல் ஹசார்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் சொல்கிறது, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன்ஸ் வந்து முன்னாடியே லிஸ்ட் டவுன் பண்ணி நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ்லையோ ஆஃபீஸ்லையோ அங்கங்கே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. இன்கேஸ் ஆஃப் ஃபயர் எமர்ஜென்சி, இன்கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எமர்ஜென்சின்னு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். ஒரு இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி என்ன ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் சொல்கிறது அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் நோட்டிஃபிகேஷன் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ எல்லாருக்கும் இந்த கம்யூனிகேஷன் போகிறது, எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் ரெகுலர் ரெவ்யூ அண்ட் அப்டேட்டிங் ஆஃப் இஎம்பி. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ரெகுலராக ரெவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன யூஸ்னா, நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது என்னென்னலாம் நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாமோ அது எல்லாமே நம்ம ரெவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பிளானில். ஸோ இது இஎம்பி சொல்கிறது இட்ஸ் அன் எமர்ஜென்சி பிளான். ஸோ அந்த பிளானை வந்து நம்ம எப்போவுமே ரெவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் ஆஃப் தி கன்சர்ன்ட் பர்சனல். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் ட்ரெயின்ட் பர்சன் நம்மக்கிட்ட இருக்காங்க சொல்லும்போது அந்த பர்சனுக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் நம்ம ஒன் டைம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறது இல்லாமல் ப்ராப்பர் ட்ரைனிங் ஆஃப் தி கன்சர்ன்ட் பர்சனல். ஸோ இது எல்லாமே ஆர் தி பாயிண்ட்ஸ் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ மேஜராக ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லும்போதே நீங்கள் இஃப் யூ ஆர் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ ஃபியூச்சர் சிச்சுவேஷன் சொல்கிறது தான். நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்.